இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட இன்றைய தினம் மத்தியில் இருக்கிற அரசாங்கம் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்குது. நாம பயன்படுத்துகின்ற உழவுக்கு பயன்படுத்துகிற டிராக்டர் அதனுடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க. விவசாயியுடைய கருவிகளுக்கு நிறைய சலுகைகள் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட இந்த பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இந்த பகுதியில் மின்கட்டண உயர்வு, அதே போல வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி மக்களுக்கு அதிக வரி சுமத்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட நீங்க இந்த பகுதி நீ மதுரை மாவட்டம் என்றாலே ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டம். அதுவும் தமிழ்நாடு மட்டுமல்ல, உலக அளவில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, நம்முடைய இளஞ்சிங்கங்கள், இளம் வீரர்கள் காலை அடக்கக்கூடிய காட்சி தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, வெளிநாட்டில் கூட பாராட்டப்படுகின்ற அளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஒரு புகழ்பெற்ற விளையாட்டா இருக்குது. இதற்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட அறிவிச்சவர் சொன்னார், அலங்காநல்லூர் என்று கருதுகிறேன். அந்த பகுதிக்கு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உங்களுடைய அழைப்பை ஏற்று நேரடியாக வந்து முதல்ல அந்த கோயில் காளை என்று கருதுகிறேன், அந்த கோயில் காளையை அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் அவிழ்த்து விட்டு உங்களுக்கு புகழ் சேர்க்கப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு உலக புகழ்பெற்ற விளையாட்டாக உருவாக்கி காட்டப்படும். அதே போல இந்த பகுதியில் சோழவந்தான் வெற்றி மிக பெயர் பெற்றது. சோழவந்தான் வெற்றி என்று சொன்னாலே இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது சொல்லியாச்சு, முதல்ல சொல்லிட்டு. ஆக பாலமேடு ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, 2 ஜல்லிக்கட்டு தான் இந்த பகுதியில் இருக்குது. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். தெரியல, நீங்க அங்க பேசுறதுங்க காதுல விழுகல. ஆக நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செயல்படுத்தப்படும். ₹10 பாலாஜிக்கிறாரு. எங்களை விட உங்களை அதிகமா தெரிஞ்சிருக்கிறீங்க, பாராட்டலாம். இப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்படி விழிப்புணர்வோடு இருந்தா தான் இந்த ஆட்சி வீழ்த்த முடியும். தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. இந்த 6000 மதுக்கடைகள் என்ன பண்ணாங்கன்னா, எங்கெல்லாம் இந்த மது பாட்டில் அதிகமாக விற்குதோ அந்த பாரெல்லாம் திமுக காரரை எடுத்துக்கிட்டாங்க. சுமார் 2500 பார் நினைக்கிறேன். அவருடைய திமுக கட்சி சேர்ந்த ஒரு கம்பெனி அவர்களே எடுத்துக்கிட்டாங்க. பிறகு மதுக்கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா ₹10 விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு பாட்டிலுக்கு ₹10 ஒரு நாளைக்கு 1.25 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு ₹10 1.5 கோடிக்கு 15 கோடி ஒரு நாளைக்கு இதில் மட்டும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. 30 நாளைக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி இந்த ₹10 விலை வச்சுதே இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதனாலதான் மத்திய அரசாங்கம் உடனடியாக இடி அனுப்பி அதில் என்னென்னலாம் முறைகேடு இருக்குது ஆய்வு செஞ்சு அவர்கள் சோதனை செய்த பொழுது சுமார் 1000 கோடி முதற்கட்டமாக முறைகேடு நடப்பதாக கண்டுபிடிச்சாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. பத்திரிகையில் வந்த செய்தி முழுமையாக விசாரிச்சா இந்த மதுபான நிதியில் மட்டும் 40,000 கோடி ஊழல் செய்திருப்பாங்கன்னு பத்திரிகை செய்தி. இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு யாரெல்லாம் எப்படியெல்லாம் கொள்ளையடித்தார்களோ அதெல்லாம் கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.
அது மட்டும் இல்லை, இப்போ இங்கெல்லாம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாலின் புதுசாக பேர் வச்சுக்குவார், ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அதுக்கு ஒரு பெயர் சூட்டுவார். எப்படி நம்முடைய குழந்தைக்கு பெயர் சூட்டணுமோ அது மாதிரி பெயர் சூட்டுவதிலே சிறந்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். பெயர் சூட்டுவார், அதோட விட்டுருவார். ஆக இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பெயர் சூட்டி ஒரு விளம்பரத்தார் அடித்து ஊர் ஊரா இந்த அதிகாரிகள் வந்து எடுத்துகிட்டு வந்து வீடு வீடாக வந்து உங்களை பார்த்து சந்தித்து உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு கேட்டு அதை குறையை தீர்ப்பாங்களாம். இது நிஜமா நடக்குமா? ஒன்று வேணா உண்மை, 4 வருஷமா அவர் ஆட்சி 46 பிரச்சனை மக்களுக்கிட்ட இருப்பதா கண்டுபிடிச்சிருக்கார். 46 பிரச்சனை இருப்பதா கண்டுபிடிச்சிருக்கார் இன்றைய முதலமைச்சர். பிரச்சனை தீர்க்கல, பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார். ஒரு முதலமைச்சர் பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா பிரச்சனை கண்டுபிடிச்ச ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான். ஆக இப்படித்தான் போன முறை நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ஊர் ஊரா போய் அங்க ஒரு திட்டு கண்டா அங்க ஒரு பாயை போட்டு வச்சு அமர்ந்துக்குவாரு. முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் அழைச்சு அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு பத்திரமா நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் வச்சு ஆட்சி திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை உடைச்சு பெட்டியை திறந்து அந்த பூட்டை திறந்து பெட்டியை திறந்து மனு படிச்சு பார்த்து தீர்க்கிறாரு. செஞ்சாரா? என்னமோ நாட்டு மக்கள் வந்து தங்கத்தையும் வைரத்தையும் பெட்டிகளை போட்ட மாதிரியும் அதுக்கு சீல் பூட்டி சீல் வச்சு கொண்டு வர மாதிரி எப்படி மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற மனு வாங்கினாங்க. மனு வாங்கின பிறகு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற இடத்துல ஆத்துல கிடக்குது, மனு ஆத்துல கிடக்குது. அதே மாதிரி நான் நீட் தேர்வு ரத்து பண்றார். நான் நீட் தேர்வு ரத்து பண்ண சொல்லி தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கினார். 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கி சேலத்தில் மாநில திமுக இளைஞர் மாநாடு நடத்தினாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.